வணக்கம் நேயர்களே. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போறதை உணர்த்தக்கூடிய 7 விதமான அறிகுறிகள். இன்று பக்தி உலகத்திற்காக ஒரு ஆடியோ கிளிப்பை நான் தருகிறேன். உலகமும் இருக்கக்கூடிய யூடியூப் பார்க்கக்கூடிய அனைத்து கோடான கோடி உள்ளங்களும், ஆன்மீக பக்த கோடிகளும், மெய்யன்பர்களும் பிடித்தமான நல்ல வாழ்வியல் சாஸ்திரங்களை உங்களுக்கு பிரபஞ்சம் என் வாயிலாக அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறது. உங்கள் டாக்டர் எல்கே ஜெய் சூரிய நாராயண சுவாமிகள். லோகக்ஷேமத்தின் பொருட்டு பக்தி உலகம் பாருங்கள். மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போவதை உணர்த்துவதற்கு உலகத்தில இறைவன் பிரபஞ்சத்திலிருந்து சில ஷார்ட் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போவதை உணர்த்துவதற்கு சில அறிகுறிகளை இறைவன் தருகிறான். நாம எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தன் நமக்கு மரியாதை கொடுக்கல, நம்ம பிள்ளை கொடுக்கல, மனைவி கொடுக்கல, மக்கள் கொடுக்கல, பக்கத்து வீட்டுக்காரனோட இப்படி வாழ்வியல் இடைஞ்சலை நாம் சிந்தித்து கொண்டு பார்த்து கொண்டு உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். வீட்டுக்குரிய எஜமானன் ரோட்ல வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒண்ணு வீட்டுக்குள்ள ஒரு காம்பவுண்ட் கட்டி நாய் பெட்ட அனிமல் பிழைக்குது. நமக்கு வேண்டப்பட்டவங்க வந்துட்டாங்கன்னு உடனே வாழை ஆட்டுது, இங்க பருத்து இடத்துல ஆட்டுது. நாம இதை வச்சு அறிகுறிகளை தெரிந்து கொள்கிறோம். வீட்டின் பெட்ட அனிமலை போல அறிகுறிகள் தெரிந்து கொள்கிறோம். அப்ப நாம வீட்டுக்குள்ளார உட்கார்ந்து வீட்டுல வேலை பார்த்து காய் நறுக்கினாலும், சமையல் பண்ணாலும், துணி துவைச்சாலும், எந்த வேலையை செய்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மூக்கு இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, திங்கிங் ஆஃப் பேட்டர்ன், இதை எல்லாத்தையும் விட்டுட்டு வாசலிலே நாம் இருப்பது போல் பாவனை செய்து கொண்டு நாம எண்ணங்களை அங்க வச்சிருக்கிறோம். நாய் வீட்டுக்குள்ள படுத்திருக்கோம், ஆனா அதனுடைய சுவாசமானது காத்துல அப்படியே வளைந்து நெளிந்து வாசலும் முன் வாசலும் கொல்லைப்புற வாசலும் அந்நியர்கள் யாராவது வீட்டுக்குள்ளார வர்றாங்களா, ரோட்ல போறாங்களான்னு கிளீனா கண்டுபிடிச்சிடும். அது மாதிரி நாமளும் என்ன செய்யணும், நமக்கு ஒரு நல்ல நேரம் வரப்போறத உணர்த்துறதுக்குன்னு சில அறிகுறிகளை இறைவன் காட்டுவான். அப்ப அந்த அறிகுறியை பயன்படுத்திட்டு நம்ம அலர்ட் ஆகிட்டு என்ன செய்யணும், நம்ம நல்லா ஷார்ப் ஆக்கிக்கணும். நேர்களே, உங்களுக்கு நான் வளவலன்னு ரம்பம் போடல, அறுக்கல, பல சில விஷயங்கள் தொட்டு காட்டாமல் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு போகவே முடியாது. எல்லாருக்கும் வேகமாக கற்பூர புத்தி இருப்பதில்லை. அதனால இப்ப நான் சொல்ல போறது ஒரு விஷயங்களை பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம தான் இதை காதல கேட்கறது இல்லையே, வாங்குறது இல்லை. ஏதோ ஒரு விஷயம் சொன்னோம்னா உடனே ஒரு பேப்பர் பண்ண எடுத்து எழுதணும்ல. ஒரு முறை எழுதிட்டா வாழ்க்கையில பதிஞ்சிடும். அதனால எப்பொருள் யார் யார் வை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மீண்டும் உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். எழுதிக்கங்க. நம்பர் 1, உங்க வீட்டுல கருப்பு எறும்பு அப்படியே லேசா கூட்டமா ஊறுது, பாத்ரூம்ல வருது, டாய்லெட்ல வருது, சோத்தோரமா போகுது, சிட் அவுட்ல வருது, நீங்க கண் பார்க்கும் இடத்துல அந்த கருப்பு எறும்புகள் நிறைய அலையுது அப்படின்னா என்ன அர்த்தம்? கருப்பு எறும்பு நன்மையை தரப்போகுது. உங்களுக்கு ஏதோ பகவான் கூட்டி வைக்க போகிறான், ஏதோ நல்லதை செய்ய போகிறான் என்கிற அர்த்தம். சாமி, எங்க வீட்டுல சிகப்பு எறும்பு தான் சாமி நிறைய வருது அப்படின்னா அச்சோ, அப்படி இருக்கக்கூடாதுங்க. அப்ப உடனே சிகப்பு எறும்பு கெட்டதை தந்து விடும். 2வது, சூரிய மனம் அஸ்தமான பின்னு ஒரு வீட்டுல பள்ளி இருக்கணும். 3 பள்ளிகளை ஒருத்தர் ஒரே இடத்துல பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. பள்ளிகள்னா நம்மளுடைய பிதுர்கள், நம்முடைய குலதெய்வத்தினுடைய உபரிகள், நம்முடைய குடும்பத்துல இறந்து போனவங்க சில பேர் நம்ம கிட்டே தான் வாழணும்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு உயிரினத்தின் வாயிலாக அவர்கள் வந்து தங்கி விடுகிறார்கள். இது நமக்கு தெரியல. சில பள்ளிகள்லாம் கோயில்ல பாருங்க, சகனம் கேட்பாங்க, குழந்தை மாதிரி இருக்கும். நாங்க எங்க ஊர்ல திண்டுக்கல்ல தாடிக்கொம்பு அகர முத்தாரம்மன் கோவில்ல 2 பெரிய பள்ளி இருக்கும். பார்த்தா குட்டி குழந்தையாட்டமே இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அப்ப பள்ளிகளும் என்ன ஆகும், நம்ம வீட்டுல இறந்து போன அக்கா தங்கச்சிகள், அம்மா வயிற்றுல உள்ளவங்க, இப்படி கன்னி தெய்வங்கள், 25 வயசு வரைக்கும் உள்ளவங்க, கல்யாணம் ஆகாமல் இறந்து போன ஆண் பெண் உறவுகள் அந்த வீட்டிலே வாழ வேண்டும் என்பதற்காக பள்ளி வடிவத்தில் வந்து அங்கே தங்கி இருப்பார்கள். அவர்களை அடிக்கக்கூடாது. கவனிச்சிங்களா? அப்ப 3 பள்ளிகள் எப்படி இருக்கும்? 3 பள்ளிகள் மாலை நேரத்தில் இருந்தால் பணவரவு வரப்போகுது என்று அர்த்தம்.
இப்ப தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் துளசி செடியில நம்மளுடைய முன்னோர்கள் நின்று ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனாலதான் துளசி மாடத்தை வச்சு துளசி மாடத்துக்கு 4 பக்கமும் விளக்கு ஏற்றினார்கள். இப்ப எவ்வளவு விஷயம் பாருங்க. அப்ப துளசி மாடம் இருந்தா நம்ம ஒரு முன்னோர்கள் நம்ம வீட்டுல இருக்கிறதுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருந்தது இல்ல. வீட்டுக்கு முன்னால 2 மாடாக்குழி வச்சிருந்தான். ஏன்டா வச்சான்? பெருமைக்கு வச்சா? இந்த மாடாக்குழியானது அதுல 2 விளக்கு போட்டா அந்த முன்னோர்கள் பிதுர் கணங்கள்ல தங்கி இளப்பாரிட்டு போகும். சில நேரங்கள்ல அவருக்கு மேல் உலகத்திலிருந்து கீழே வந்தா நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாது. ஏன்னா குலதெய்வம் உள்ள இருக்கும். அப்ப இறந்தவர்கள் வர்றதுக்குன்னு ஒரு நாள் இருக்கும். அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. அதுதான் அமாவாசை. புரியுதுங்களா? சரி. இப்ப உங்க வீட்டுல முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்? வடக்குல ஒரு பூஜை அறை இருக்கணும். வடமேற்குல ஒரு வரவேற்பு அறையாவது இருக்கணும். இப்ப கோயில் விருட்சங்களை நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மரங்களில தேவர்களும் சித்தர்களும் அளவுக்கு அதிகமா இருக்காங்க. அப்ப அந்த கோவில் மரங்களை போய் சுத்தப்படுத்தி, எந்த கோவில்ல மரங்கள் இருந்தாலும் அந்த மரங்கள்ல போய் ஒரு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுவாங்க. அவங்க பார்வை உங்க மேல படும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்குரிய அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப பறவை கூடு கட்டுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பறவை கூடு கட்டுது. நல்ல நேரம் வரப்போற அறிகுறி தான் அது. ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஒரு சிறப்பான காலமாகவும் அது இருக்கும். எந்த வீட்டுல பிரச்சனை அதிகம் இல்லையோ, எந்த வீட்டுல ஆண் பெண் சண்டை சச்சரவு நொச்சு பிடிச்ச வார்த்தைகள் எதுவும் இல்லாம எந்த குடும்பம் அமைதியா ஓய்வா இருக்கோ அந்த குடும்பத்தில் உள்ள வீட்டை தேடித்தான் மைனாவோ குருவியோ காக்காயோ ஏதோ ஒண்ணு அங்க கூடு கட்டு பக்கத்துல மரத்துல. இவனால நமக்கு இம்சை கிடையாது, இவன் சாத்வீகமானவன், இவன் இயற்கையை ரசிக்கக்கூடியவன், அதனால இவன் வீட்டுல இருப்போம். அது இனப்பெருக்கம் சேர்ந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அது 1-2 குழந்தைகள் வரையில பெற்றுக்கொள்ளுகிற வரல இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பெரிய துன்பம் வராது, நோய் வராது. அப்ப அவங்க வாழ்க்கையில நல்ல நேரம் வருதுன்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆந்தைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆந்தைய வெளியில பார்த்தா தான் சிறப்பு. ஆந்தை என்பது மகாலட்சுமி இருக்கும். சரஸ்வதி மகாலட்சுமி ஆந்தை இருக்கும். வெள்ளை நிற ஆந்தைய நீங்க என்னைக்காவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் கேட்பான், இது பார்த்தா உடனே நடந்துருமா? நாம இயற்கையோடு தானே வாழ்றோம். லிவிங் பேலன்ஸ் இன் நேச்சர். இயற்கையோடு ஒத்துதானே வாழணும். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனும் ஏதோ ஒரு வகைகளில இயற்கையினால பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இயற்கை என்கின்ற ஒரு தாய் அவனுக்கு ஏதோ ஒரு வகைகளில அவனுக்கு அனுசரணையா இருக்கா. இப்ப ஆந்தையை எல்லாருனாலும் எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அடிக்கடி ஆந்தைய தரிசனம் நமக்கு நல்லது நடக்க போகுது. ஆந்தையை நம்ம வலது பக்கமா பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு, மகாலட்சுமி வச்சிருக்கக்கூடிய 108 பொருள் வச்சிருக்கா. அதுல ஒண்ணுதான் தொடப்பம். இப்ப நம்ம எங்கேயாவது போகும்போது 2 தொடப்பத்தை பார்த்தா என்ன செய்வோம்? விளக்க வர பார்த்தா எரிச்சல் அடைவோம். அப்படிலாம் அடையப்பட்ட துடைப்பம் என்பது லட்சுமியினுடைய ஒரு கடாட்சம். வீட்டிற்கு வெளியே சொல்லும் போது துடைப்பத்துடன் ஒரு அம்மா கூட்டிக்கிட்டு இருக்கா. காட்சி தரவனே மறப்பா, சரி போயிட்டு வாங்க அப்படின்பா. அது நல்லதைத்தான் தரும். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப துளசி செடி அழகாக பச்சையாக தெரியும், அது பசுமையா இருக்கும். இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டு போனா நல்லதா நடக்கும். பச்சை பச்சைன்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்? செழிப்பா இருக்கு. ஆமா, அப்ப செழிப்பான வாழ்வு நமக்கு கிடைக்குமா இல்லையா? ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு காட்சிகளையும் நம் வாழ்க்கையில் வலது பக்க மூலையில் ஏற்றி இறக்கி சீர்தூக்கி பார்த்து அதனுடன் அடைகின்ற கெமிக்கல் ரியாக்ஷன் நம் வாழ்வில் எப்படி நடக்கிறது என்பதை சுய பரிசோதனை செய்ய மறந்து விட்டு போய்விட்டோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யறோம். தனி மனிதனுடைய இந்த ஆராய்ச்சி தன்மை, சுய பரிசோதனை, சுயம் அந்த மங்களத்தன்மையை நாம் எல்லாரும் கவனிக்க தவறிவிட்டோம். அதனாலதான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்படி இருந்தா நல்லது மட்டும்தான் நடக்கும். தொடப்பம், ஆந்தை, சங்கு நாரம் கேட்கறது, இதெல்லாம் பாருங்க. ரோஜா பூ, இதெல்லாம் லட்சுமி கடாட்சம்.
சில பேர் சொல்றாங்க, நம்ம எங்கேயாவது போகும்போது பாம்பை பார்த்தா அந்த காரியம் விளங்காது. ஆமா, அந்த காரியத்தினால நீ கெட்டி சீரழிக்க போற அதுல ஒண்ணு உனக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறது முன்னமே சிக்னிபிகேட்டர் குறிகாட்டிய மாறிடுச்சுல. சங்கு சத்தம் கேட்டா அவ்வளவு சிறப்பு, அதனால நேயர்களே, நம்முடைய பக்தி உலகம் சேனல் வாயிலாக இன்னைக்கு அடியேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறு விஷயங்களை கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் வேல்யூபிள் விஷயம், சும்மா இல்ல. வாழ்க்கையில அனுபவத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை நல்லது. அனுபவம் முந்தியது, சாஸ்திரம் பிந்தியது. சந்திப்போம், சிந்திப்போம், வாழ்வில் உயர்வை பெறுவோம். நம்மையும் நம் வீட்டில் உள்ள பொருள்களையும் நம் உறவுகளையும் பல்வேறுபட்ட உயிரினங்களையும் நல்ல விஷயங்களையும் நாம் கேட்டு மகிழ்ந்து இந்த பிரபஞ்சத்தோடு இனிமையாக சந்தோஷமாக வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.